அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் அன்பாக இருக்கிறார். மேலும் கிருபைகளை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் சங்கீத புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமன் தேவனிடத்திலே உண்மையாக இருக்கிறவன், தேவனிடத்திலே உண்மையாக தேவனுடைய காரியங்களிலே முழுமையாக இருக்கிறவன், பரிசுத்தமாக இருக்கிறவன், தன்னுடைய வார்த்தையிலே நேர்மையாக இருக்கிறவன், தன்னுடைய வேலையிலே முழுமையாக இருக்கிறவன். பாருங்கள், உத்தமன், எ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று தான் தேவன் பிரியப்படுகிறார். அதனால் உத்தமனை பார். கர்த்தருக்கு பயந்து நடப்பான், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பான், கர்த்தருடைய வழிகளை நடப்பான், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான். அவனை பாரு, அவனை நோக்கி பார்த்தினா செம்மையானவனை நீ பார்த்திருப்பாய். அப்போது உத்தமனை நீ பார்க்கிற பொழுது செம்மையானவனை பார்த்திருக்கிறாய். உத்தமனை நோக்கி நீ பார்க்கிற பொழுது செம்மையானவன், அவன் தான் செம்மையானவன். செம்மையான வழியிலே நடக்கிறவன், செம்மையான வழியிலே பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவன். பாரு, அப்போது அவன்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். அவன் வாழ்க்கையில் அவனை நீ நோக்கி பார்த்தினா அவனுடைய முடிவு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த காலை வேளையில் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் பாதையிலே போவோம். நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். சக மனிதர்களோடு, வேலை செய்கிற மற்றவர்களோடு கூட, வசிக்கிற இடத்துல தேவனோடு எல்லா இடங்களிலும் சமாதானமாக இருப்போம். So, if we want to have peace of mind, we should behave like a man of integrity. We should follow integrity in our life. அது மாத்திரமல்ல, செம்மையானவனை பார்த்துரு. உத்தமனை பாரு, செம்மையானவனாக இருப்பான். அப்போது அவனுடைய முடிவு தான் சமாதானம். அவனுடைய முடிவு சமாதானம் என்று சொன்னால் அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், எப்பொழுதும் சமாதானம் உள்ளவனாக அவன் இருப்பான். ஏனென்றால் அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கிறான். கர்த்தர் தான் அவனுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தான் அவனுடைய காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். கர்த்தர் தான் அவனுடைய வழிகளெல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் தான் அவனுடைய முடிவையும் சமாதானமாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டுமா? இந்த காலை வேளையில் நாமும் உத்தமனாய் வாழ ஒப்பு கொடுப்போம். செம்மையானவர்களாய் நடக்க, செம்மையான வழியிலே நடப்போம். செம்மையானவர்களாய் நடக்கிறவர்களாக இருப்போம். உத்தமனாயும் செம்மையானவன் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நித்தமும் சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் சமாதானமாக இருக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கும். இந்த சமாதானத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உத்தமமாய் வாழ ஒப்பு கொடுங்கள். செம்மையான வழியிலே நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் உத்தமனை நோக்கி செம்மையானவரையும் பார்த்திரு, அவனுடைய அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே, சங்கீதம் 37 வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, எங்கள் முடிவு சமாதானமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் உத்தமத்திலே நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். செம்மையான வழியில் எங்களை நடத்தும். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்கே காத்திருந்து, கர்த்தரையே நம்பியிருந்து, கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.